Thinking Lab is a robotic-based edutech company. ATL curriculum, ATL classes and ATL schools-க்கு apply பண்ணி அதை support பண்ற எல்லா procedure-ம் Thinking Lab பண்றாங்க. If you need any details for your school, you can contact us. இந்த வீடியோல நம்ம ஓம்ஸ் லா பத்தி பார்க்க போறோம். ஓம்ஸ் லா என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டக்டர், அதாவது ஒரு ஒயர் வழியா பாஸ் ஆகிற கரண்ட், அந்த ஒயரில் நம்ம எவ்வளோ வோல்டேஜ் சப்ளை பண்ணுறோம், அந்த ஒயரோட ரெண்டு எண்டுக்கு நடுவில் நம்ம எவ்வளோ வோல்டேஜ் சப்ளை பண்ணுறோமோ அதுக்கு ப்ரொபோஷ்னலாக இருக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஓம்ஸ் லா சொல்லுது. ஸோ ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, the current through a conductor between 2 points is directly proportional to the voltage between the 2 points. ஓகேங்களா? ஸோ ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் நம்ம எவ்வளோ வோல்டேஜ் அப்ளை பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி டைரக்ட்லி ப்ரொபோஷ்னலாக கரண்ட் ஃப்ளோ ஆகும் அப்படின்றது தான் ஓம்ஸ் லா ஸ்டேட் பண்ணுது. மற்ற கண்டிஷன்ஸ் எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்ற க்ரைட்டீரியாவோட. ஸோ இதனோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் இன்டு ரெசிஸ்டன்ஸ். அதாவது வோல்டேஜும் கரண்ட்டும் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொபோஷ்னாலிட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்காக ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற ப்ரொபோஷ்னாலிட்டி கான்ஸ்டன்ட்டை கொண்டு வரும். ஸோ இதை சிம்பிள்ஸில் சொல்லணும்னா V ஈக்குவல் டு I இன்ட்டு ஆர் அப்படின்னு சொல்லலாம். இதனோட யூனிட்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். வோல்டேஜ்க்கு வோல்ட் அப்படின்றது யூனிட், கரண்ட்டுக்கு ஆம்பியர் ஏஎம்பி அப்படின்னு எழுதுவாங்க. ரெசிஸ்டன்ஸ்க்கு ஓம் OHM ஓம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓம் அப்படின்றது இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சவர், இந்த வோல்டேஜும் கரண்ட்டும் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல்னு கண்டுபிடிச்ச சயின்டிஸ்டோட நேம். அவர் கண்டுபிடிச்சதால அவரோட நேமே இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு யூனிட்டாக வச்சுட்டாங்க. இந்த ஓம்ஸ் லாவை இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு டியூப் மாதிரியான ஒரு கண்டக்டர் இருக்குது. ஸோ இதில் வோல்டேஜ் எவ்வளோ ஹையாக கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு கரண்ட் ஹையாக ஃப்ளோ ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த எல்லோ கலரில் இருக்க மனுஷனை பாருங்கள். ஸோ அந்த இமேஜில் இருக்கிற அந்த மனுஷனுக்கு அதிகமான ஸ்ட்ரென்த் இருந்துச்சு அப்படின்னா நிறைய க்ரீன் கலரில் இருக்கிறத அந்த கரண்ட்டை வந்து புஷ் பண்ணி அனுப்ப முடியும் இல்லையா? ஸோ எவ்வளோ கரண்ட் அது வழியாக பாஸ் ஆகுதோ அது இந்த வோல்டேஜ் அதிகமாக இருந்துச்சுன்னா அதிகமான கரண்ட் பாஸ் ஆகும். ஸோ கரண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு த வோல்டேஜ். எவ்வளோ அதிகமாக வோல்டேஜ் இருக்கோ அவ்வளோ அதிகமாக கரண்ட் அது வழியாக பாஸ் ஆகும். அடுத்து ரெசிஸ்டன்ஸ் ஹையாக இருக்குது, மேலே இருக்க அந்த மனுஷனுக்கு அதிகமான ஸ்ட்ரென்த் இருந்துச்சு அப்படின்னா அப்போ இன்னும் அந்த கயிறை நல்லா இறுக்கி பிடிப்பான் இல்லையா? ஸோ அப்போது கரண்ட்டால் அதிகமாக பாஸ் ஆக முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பாஸ் ஆகணும். கரெக்டாக? ஸோ அப்போ ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக கரண்ட் ஃப்ளோ கம்மியாகும். ஸோ ரெசிஸ்டன்ஸும் கரண்ட்டும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஸோ எவ்வளோ கரண்ட் போதோ அது ரெசிஸ்டன்ஸ்க்கு ஆப்போசிட்டாக இருக்கும். கரண்ட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ரெசிஸ்டன்ஸ் ஆர் current is indirectly proportional to resistance அப்படின்னு சொல்லலாம். இந்த ஓம்ஸ் லாவை எப்படி ரிமெம்பர் பண்ணிக்கலாம்? ஒரு சின்ன டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கோங்க. அந்த ட்ரையாங்கிளில் மேலே V, கீழே வந்து IR அப்படின்ட்டு இது போல் எழுதிக்கோங்க. ஸோ இப்போ வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுலேருந்து V இஸ் ஈக்குவல் டு I இன்ட்டு ஆர், கீழே இருக்க IRம் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கணும். இதே கரண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா I இஸ் ஈக்குவல் டு மேலே இருக்க V டிவைடட் பை கீழே இருக்க R. ஸோ V டிவைடட் பை R அப்படின்னு எழுதிக்கலாம். இதே ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா R இஸ் ஈக்குவல் டு அதே போல் மேலே இருக்க V டிவைடட் பை கீழே இருக்கக்கூடிய I. R ஈக்குவல் டு V பை I. அடுத்த வீடியோவில் நம்ம சர்க்கியூட்ஸ்னால் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சர்க்கியூட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். Subscribe to our channel and ATL பற்றின கரிக்குலம் தெரிஞ்சுக்கனாலோ இல்லை ATL classes எடுக்கணும் அப்படின்னாலோ you can contact Thinking Lab. Details on the screen.